இயேசுதேவா கிறிஸ்துநாதா உம்மை என்றும் மறவேன். நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா கிறிஸ்துநாதா உம்மை என்றும் மறவேன். இரு கைகள் உம்மை வணங்கி என்றும் தொழுகை செய்திடுவே. இரு கைகள் உம்மை வணங்கி என்றும் தொழுகை செய்திடுவே. இரு கால்கள் சுவிசேஷம் எங்கும் பரப்ப சென்றிடுமே. நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா கிறிஸ்துநாதா உம்மை என்றும் மறவேன். இரு கண்கள் தூய வேதம் என்றும் படித்து வந்திடுவேன். இரு கண்கள் தூய வேதம் என்றும் படித்து வந்திடுவேன். ஒரு நாவு இயேசு நாமம் புகழ் பாடி போற்றிடுமே. நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா கிறிஸ்துநாதா உம்மை என்றும் மறவேன். நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கென்றும் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா கிறிஸ்துநாதா உம்மை என்றும் மறவேன். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கு அவர் நாமம் இயேசு என்ற எங்களுடைய ப்ரோக்ராமை பார்க்கிற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகிற வசனம் 2 கொரிந்தியர் 5:15. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதலின் காரியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது முதல் காரியம் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற வசனம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். செலிப்ரேட் பண்ணுறது ஒன்றுங்க, அவரை நினைவு கூறுறது ஒன்று. நம்ம அவருடைய நாமத்தில் நம்ம குட் ஃப்ரைடே ஒரு 7 வாக்கியங்கள் சொல்லி நம்ம எத்தனையோ காரியங்களை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதற்கு மரித்தார், எதற்கு உயிர் தெழுந்தாருங்கிறதை நம் மனதிற்குள்ளே கொண்டு வருவோம். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் பிளஸட் வீக் லாஸ்ட் வீக். ஆனால் அந்த சில நாட்களோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அதற்கு பிறகுதான் நாம் எதற்காக நாம் இதை செலிப்ரேட் பண்ணணுங்கிறது அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்ல 2 காரியங்களை உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். We should know that why Christ died for us is so that we no longer live for ourselves but live for the one who died for us and rose again. அது முதலாவது காரியம். எதற்காக கிறிஸ்து மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்றால் பிழைத்திருக்கிற நாம் இனி நமக்குடைய காரியங்களுக்காக பிழைக்காமல் ஆண்டவருக்காக நாம் பிழைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். This is God's will for us. கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் பிறந்திருக்கலாம், கிறிஸ்துவோடு நமக்கு உறவுண்டா? இதை நம்முடைய அனுபவமாய் மாற்றி இருக்கிறோமா? அவர் நம்ம சபைக்கு போகிறது வெறும் சடங்காச்சாரமா? ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் கொயரில் பாடுறேன், எங்கள் குடும்பமாய் நாங்கள் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். இந்த ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவர்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு தான் என்று அல்ல. பிழைத்திருக்கிற நாம் எல்லாருக்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக செய்தார் என்றால், நாட் ஜஸ்ட் டு பை a one-way ticket to heaven. ஏதோ கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து விட்டார், நான் பரலோகத்துக்கு நேராய் போகிறேன் என்பதற்காக அல்ல.
பிழைத்திருக்கிற நாம் இனி நமக்காக அல்ல, அவருக்காக நாம் பிழைக்க வேண்டும். எப்படி நாம் பிழைப்போம் என்றால், can we turn to Romans chapter 12, 1 and 2. First thing, remind yourself that Christ died for us so that we no longer live for ourselves but live for the one who died and rose again. எனக்கு எங்கள் வீட்டில் செடிகளை வளர்த்துறது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாபிங்க. ரொம்ப மும்முரமாக இல்லாட்டாலும் ஒரு சில எங்களுக்கு ஒரு சின்ன ஹாபின்னு சொல்லலாமே. ஏன்னா ஏற்காடில் ஒரு கேம்ப் பிடித்ததுக்கு பிறகு அங்கே இருந்த அந்த பிரதர்கிட்ட நான் எனக்கு கொஞ்சம் நீங்கள் பிளான்டிங்ஸ் தந்தீங்கன்னா நான் வீட்டில் கொண்டு போய் நட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார்னா ஒரு சில கட்டிங்ஸை கொடுத்தார். அந்த கட்டிங்ஸை வீட்டில் கொண்டு வந்து அது நட்டு கொஞ்ச நாளில் அது தண்ணி ஊற்றி ஊற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய இலை, அப்புறம் பூ, அப்புறம் ஒன்றொன்றா வர பார்க்கும்பொழுது நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இத்தனைக்கும் நம்ம வளர்க்காத செடி, ஆண்டவர் வளர்த்தது. ஆனால் அந்த ஒரு கம்பிலிருந்து அவ்வளோ ஜீவன் நம்ம பார்க்கும்போது, வளர்ச்சி பார்க்கும்போது, சாதாரண நமக்கே இவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் என்றால், நம்மளை உருவாக்கின ஆண்டவருக்கு நம்மளை காணும் பொழுது, நாம் வளருவதை காணும் பொழுது அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். தண்ணீரை ஊற்றி அந்த செடி வளர்றதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு திருப்தி உண்டாக்குறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக ஊற்றின ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மறுபடியும் அர்ப்பணித்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாழும்போது நமக்கு அது எவ்வளவோ ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. Think of that. Christ died for us so that we may no longer live for ourselves but live for the one who died and rose again. இதுதான் கிறிஸ்தவத்தின் மையம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம் இதுதான். இது அறியாமல் நாம் சபைக்கு போகிறோம் என்றால் அது ஒரு வெறும் சடங்காச்சாரத்துக்கு நாம் செய்கிறோம். அதை நாம் எப்படி செய்வோம் என்றால், இப்பொழுது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சொன்னேன் பாருங்கள், ரோமர் 12, 1, 2 நாம் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். எதுக்காக கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர் எழுந்தார் என்றால், இனி நமக்காக பிழைக்காமல் அவருக்காக பிழைக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதை நாம் எப்படி செய்வோம் என்றால், இங்கே நம்ம பார்க்குறோம், நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வது தான் அவருக்காக நாம் பிழைக்கிற பிழைப்பு. அன்றாக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் பாவங்களெல்லாம் மன்னித்தார் என்ற எனக்கு நிச்சயம் உண்டு. ஆனால் அதோடு நின்று விடாமல், ஆண்டவரே எந்த சரீரத்தை உம்முடைய சித்தத்திற்கென்று பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று வாழ்வது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை. ஆராதனை என்பது அநேக முறை நம்ம நினைக்கிறோம், கொஞ்சம் பாடல்களை பாடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைத்து வாசிப்பதனால் ஆராதனை. அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு புத்தியுள்ள ஆராதனை செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். லேவியராமம் 9வது அதிகாரத்தில் ரொம்ப கிளியராக ஆண்டவர் அங்கே அவருடைய பிரீஸ்டுக்கு சொல்லுகிறார், ஆசாரியருக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வர வேண்டியவர்கள் அவர்கள் அந்த இடத்துல ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும். அந்த பலிகளை செலுத்தாமல் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே அவர் வந்தார்கள் என்றால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள், செத்து போய் விடுவார்கள். ஏன்னா பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்திலே மோசே இடத்துல சொன்னது போல, மோசே அறிந்தது போல அவரை யாராலும் காண முடியாது, அவருடைய பிரசன்னத்திலே நாம் நிற்க முடியாது. ஏனென்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவர் தீங்கை காணாத சுத்தக்கண்ணன். அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே நாம் துணிந்து வர முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் மோசேயிடத்தில் சில காரியங்களை செய்ய சொல்லுகிறார். சில பலிகளை, காளைகளையும் ஆடுகளையும் பலி இட்டு அவருடைய பிரசன்னத்திலே வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற விதத்திலே செய்யும் பொழுது தான் ஆண்டவர்
பலிகளை அங்கீகரிக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்திலும் அவருடைய ஜனங்கள் நிற்க முடியும். 2 பலிகளை அந்த இடத்துல செலுத்துறதை நாம் காண்கிறோம். முதல்ல பாவ நிவாரண பலி, லேவியாரம் 9 வாசிக்கிறோம் என்றால். 2வது சர்வாங்க தகன பலி. இந்த சர்வாங்க தகன பலியில் பார்க்கும்போது அந்த கொடுக்கப்பட்ட அந்த பலி துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும். எல்லாமே அவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய அந்த அக்கினியினாலே எரிக்கப்பட வேண்டும். அதை தான் ஒரு படமாய் நம் மனதில் வைத்து இந்த ரோமர் 12 வாசிக்க வேண்டும். இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் தீங்கை காணாத சுத்த அவருடைய பிரசன்னத்திலே நாம் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விரும்பும் விதத்திலே நீ பலியை செலுத்த வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு கிதியோன் ஸ்டேட் கன்வென்ஷனுக்கு நாங்கள் நாகர்கோயிலில் போயிருந்தோம். அங்கே என் கணவரும் நானும் சேர்ந்து பாடல் ஊழியத்திற்காக போயிருந்தோம். ஸ்பெஷல் சாங்ஸ்க்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஒரு ஊழியக்கார், அவருடைய பேர் நான் மறந்துட்டேங்க. ஆனால் அவர் சொன்னது ரொம்ப என் மனதுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ராங்காகப்பட்டது. ஏன்னா அவர் சொன்னார், many people want to do something for the Lord. It is not doing something for the Lord, but doing the right thing for the Lord. அப்படி சொன்னார். அது என்னென்னா, அநேகருக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று வருகிறார்கள். ஏதாவது செய்யணும் அல்ல, அவர் விரும்புகிற விதத்தில் செய்கிறது தான் அவருக்கு பிரியமான பலி என்று அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துடைய பலி கர்த்தர் ஏன் அங்கீகரித்தார் என்றால், பிதாவாகிய தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். அவருடைய சித்தத்தை அவர் செய்தார். அவர் சொன்னதை சொன்னார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை அறிந்து எத்தனையோ நாட்களாக ஆண்டவருக்காக வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, have you surrendered totally to the will of God? அப்படி சொல்லுகிறவர்கள் தான் சொல்ல முடியும். இனி நமக்காக பிழைக்காமல் அவருக்காக நாம் பிழைக்க வேண்டும். அப்படி பிழைப்பவர்கள், 2வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, கர்த்தருடைய சித்தத்தை, அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், உலகத்தின் வேஷத்தை நாம் தெரியாமல் நம்முடைய மனது மறுரூபப்படணும். be transformed in the renewing of your mind. ங்கிறது எப்படி நடக்கும்னா, உலகத்தின் வழி வித்தியாசம், கர்த்தருடைய வழி வித்தியாசம். அந்த வழியிலே நாம் போகும்பொழுது, உலகத்தின் வழியிலே போவோம் என்றால் வேதம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு எதிரியாய் நிற்கிறோம் என்று. உண்மையாக சிலர்கள் பாடுகிறார்கள் பாருங்கள், I am a friend of God, I am a friend of God. But do you understand what we sing? When you say I am a friend of God, you become the enemy of the world. If you become the enemy of God, you become a friend of the world. அதான் தேவன் எதிர்பார்க்கும் அர்ப்பணம். தம்மை தாமே சிலுவையில் வெறுமையாக்கினவர், பிதாவுடைய சித்தத்தை செய்தவர். இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார், உனக்காக பிழைக்கிறாயா, எனக்காக பிழைக்கிறாயா? உன் சித்தத்தை செய்யும்படிக்கு நீ வாழ்கிறாயா, என் சித்தத்தை செய்யும்படிக்கு வாழ்கிறாயா? ஜெபம் பண்ணுவோமா? தேவன் நம்மளை இன்னும் அதிகமாய் அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளும் அவருடைய வழிகளிலும் நடத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த இந்த வசனத்தின்படி, நாங்கள் கேட்ட இந்த பாடலின்படி ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே உமக்குள்ளே இருக்கிற அந்த அர்ப்பணத்திற்குள்ளே எங்களை நடத்தி செல்லும். உம்மை அறிந்த நாங்கள் சுவாமி உமக்காக வாழ கிருபை செய்தலும். இனி எங்களுக்காக வாழாமல் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, அண்டை இந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாமல், அண்டை எங்கள் மனது மறுரூபப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களை வாழ்க்கையை அமைத்து, உமக்கு என்று கர்த்தாவே நீர் விரும்பும் பிரியமான ஆராதனை என்று நாங்கள் இன்றைக்கு கண்டோம். எங்களுடைய சரீரங்களை உமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதென்று அப்படி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும் ஐயா. உதவி செய்யும். உடைய வருகை தாமதமானால் எங்களை விழாமல் காத்துக்கொள்ளும். உடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். May the Lord bless you with a wonderful week. Our contact details: Rampart and Meghala Ratnaya, mobile number 7824001221. Our email address rampart.meghala@gmail.com. Website www.legacyoflife.org.